ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி நம்ம புடலங்காய் வச்சு தாங்க இந்த டிஷ்ஷு செய்ய போகிறோம். இதில் இந்த மாதிரி டிஷ்ஷு செய்ய முடியுமான்ற அளவுக்கு ஒரு டிஷ்ஷு தாங்க இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க கூட இந்த புடலங்காயை இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு புடலங்காயை நல்லா மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அது கூட போடுறதுக்கு மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மசாலா பாருங்கள், மசாலா புடலங்காயில் நல்லா படுற அளவுக்கு நல்லா பரட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடணுங்க. அது அந்த மசாலாலாம் ரொம்ப ஊறணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு இல்லை மொத்தமாக போட்டும் பொரித்து எடுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இது தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் புடலங்காய் எங்கள் வீட்டில் வாங்கினேன், அப்படி தாங்க செய்வேன். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே எடுத்து வச்சு பரிமாறினோங்க. நான் மீதியும் இதே மாதிரி போட்டு மொத்தமாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எனக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுட்டேங்க. மொத்தமாக பொரிச்சிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி பாட்டுறேன். பாருங்கள், மொத்தமாக பொரித்து எடுத்து வச்சுட்டேன். அது கூட கொஞ்சமாக லெமனும் கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.